எம்ஜிஆர் வந்து ஒரு ஃபங்ஷன்ல அப்பாவோட கால நமஸ்காரம் பண்ணுவாரு. அது வந்து அந்த காலத்துல ரொம்ப பெருசா பேசப்படுது. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் வந்து சாந்தாராம் கால்ல விழுந்தது ஒரு படம் எல்லாரும் பார்த்திருப்போம் நம்ம. அப்படி அப்பாவுடைய கால்லயும் விழுந்திருக்காரு. அது எந்த ஃபங்ஷன்ல? அது எதுக்காக? ஆமா. அது இன்னொன்னு பெரிய ஒரு முக்கியமான அம்சம். இதுக்கு முன்னாடி சொல்லணும் என்னன்னா, அந்த அந்த ஃபங்ஷன்ல கால்ல விழுந்தது ஃபோட்டோலாம் ஏன்னா எடுத்தாச்சு. எல்லாரும் எம்ஜிஆர் கால்ல விழுவாங்க. ஆமாமா. எம்ஜிஆர் ஒருத்தர் கால்ல விழுந்தா அது பெரிய விஷயம் தானே. ஆமா. அந்த ஃபோட்டோ வந்து அப்பா சொன்னது வந்து ஐ திங்க் ரங்கன் ஒருத்தர் அவர் தான் எடுத்த ஃபோட்டோ. அவர்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷன், தயவு செஞ்சு இது மீடியால வரக்கூடாதுன்னு. ம். நான் இருக்கிற வரைக்கும் அது வரக்கூடாதுன்ட்டாரு மீடியால. அந்த மாரி ஃபோட்டோ அதெல்லாம் ரொம்ப நாள் அது பிரிசர்வ் ஹால்ல மாட்டி வச்சிருந்தத எடுத்து கொண்டு போய் பெட்ரூம்ல மாட்டிக்கிட்டாரு. அது வேண்டாங்கிறாரு. ஆ? அது வேண்டாங்கிறாரு. இல்ல அது என்ன அவர் ஒரு தலைவர். ம். நாட்டின் தலைவர். ம். அவர் வந்து இன்னொருத்தவங்க கால்ல விழுந்த மாரி இருக்கிறத காமிக்கக்கூடாது. எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வேற. அது வேற. ம். பப்ளிக்கா அது போகணுன்ற தேவையில்ல. ஏன்னா இப்ப பார்த்தா எங்க பார்த்தாலும் அதுதான் இருக்கு. நெறைய ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வெர்ஷன் சொல்றாங்க. எனக்கே தெரிய மாட்டேங்குது. இதனால அதாச்சு, அதனால அது, அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, அந்த 50 இயர்ஸ் ஆஃப் இந்த தமிழ் சினிமா இருக்கிறதுல அதுக்கு அவார்டு கொடுத்த ஃபங்க்ஷன்ல அப்பாவுக்கு குடுக்க போகும்போது, அப்பாவுக்கு அவருக்கு குடுக்க தயக்கம். நம்ம என்ன சீனியாரிட்டி காமிக்கணும்னு நினைச்சாரா அப்படின்னு தெரியல. நெடுஞ்செழியனை விட்டு கொடுக்க வச்சார். குடிச்சது இவர் ரிசீவ் பண்ணும்போது பார்த்தா கீழே வந்து இவரு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு சித்தப்பா. அப்பா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க அப்பா அந்த நேரத்துல. அப்போ இவரு தான் கண்ட்ரோல் பண்ணி கையை பிடிச்சி வந்து உட்கார வச்சார் அந்த மாதிரி.